தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெப்பநிலை அதிகரிக்கும், வெப்ப அலை வீசும் என்பது போன்ற செய்திகள் தினம்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்றும், இதனை உணர்த்தும் வகையில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 நாட்களுக்கு வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிக வெப்பமும் வெப்ப அலையும் ஏற்படக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இத்தகைய சூழலில் பொதுமக்கள் கவனத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கோடைக்காலம் என்பது வெப்பம் அதிகமுள்ள மாதங்களாக இருந்தாலும் நாளுக்கு நாள் வெப்ப அளவு அதிகமாகி வருகிறது. இதிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் அரசு துறை அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மருத்துவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோரின் ஆலோசனையை அரசு அதிகாரிகள் கேட்டு தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறிக்கையை வெளியிடுவது மிக மிக அவசியமானது என முதலமைச்சர் கூறியுள்ளார். வெப்பநிலை அதிகமாகும் காலங்களில் குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், உடல்நல குறைபாடுகள் உடையவர்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம். இவர்களை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கோடை வெயிலால் அதிக வியர்வை வெளியேறும் போது உடலில் உப்புச்சத்து மற்றும் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவதால் அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலை சுற்றல், தசைப்பிடிப்பு, மயக்கம், வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் என மருத்துவர்கள் சொல்வதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பணி நேரங்களில் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும், தாகம் இல்லை என்றாலும் போதிய அளவு நீரை தொடர்ந்து பருக வேண்டும், அதிக அளவில் மோர், அரிசி கஞ்சி, இளநீர், எலுமிச்சை பழச்சாறு போன்றவற்றை பருக வேண்டும், உணவு பழக்க வழக்கங்களில் மாறுதல்களை செய்து கொள்ள வேண்டும், நீர்ச்சத்து, காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வெளியே செல்லும் போதும், திறந்த வெளியில் வேலை செய்யும் போதும் தலையில் பருத்தி துணி, துண்டு, தொப்பி அணிந்து கொள்ள வேண்டும். பயணத்தின் போது குடிநீர் எடுத்துச் செல்ல வேண்டும். தேவையில்லாமல் வெயிலில் வெளியே செல்வதை தவிர்க்கவும். வயது முதிர்ந்தவர்கள் நடந்து செல்லும் போது களைப்பாக இருந்தால் நிழலில் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். வெப்பம் அதிகமாக உள்ள திறந்த வெளியில் வேலை செய்யும் போது களைப்பு, தலைவலி, தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஒருவருக்கு ஏற்பட்டால் உடனடியாக நிழலுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மயக்கம், உடல் சோர்வு, அதிக அளவு தாகம், தலைவலி, அடிவயிற்றில் வலி ஏற்பட்டால் அருகிலுள்ள நபரை உதவிக்கு அழைக்கவும். மிகச் சோர்வாகவோ மயக்கமாகவோ இருந்தால் மருத்துவ உதவியை நாட வேண்டும். சிறு பிரச்சனை என்றாலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய சூழலில் அரசு நிர்வாகமானது கவனத்துடனும் பாதுகாப்பு உணர்வுடனும் செயல்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை, மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் இணைந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நலவாழ்வு மையங்கள், சமூக நல மையங்கள், மகப்பேறு மருத்துவமனைகள், தொற்றுநோய் மருத்துவமனைகள் ஆகியவை வெப்பம் தொடர்பான நோய்கள் குறித்து சிகிச்சை வழங்குவதற்கு ஏதுவாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வெப்பம் தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்த மருந்துகளும் ORS பாக்கெட்டுகளும் கையிருப்பில் உள்ளன. வெப்ப அலை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த களப்பணியாளர்கள் மூலம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டும் ஒளிப்பட காட்சிகள் மூலமாக விளக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தொழிற்சாலைகள், கட்டடப்பணி, கல்குவாரி மற்றும் சாலை அமைத்தல் போன்ற திறந்த இடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நலன் கருதி பணியிடத்தில் போதுமான குடிநீர், நிழற்கூடங்கள் மற்றும் முதலுதவி வசதி ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், இப்பணியாளர்கள் வெயிலின் தாக்கத்தால் பாதிப்படையாத வகையில் பணி நேரத்தை மாற்றியமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வனத்துறையினர் காட்டுத்தீ பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலை ஏறுபவர்கள் அனுமதியின்றி வனப்பகுதிக்குள் நுழைவதை தடுக்க தீவிர ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும். வனவிலங்குகளுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், சந்தை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் மூலம் சுகாதாரமான குடிநீர் வழங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உத்தரவின் பேரில் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் 299 பேருந்து நிலையங்கள், 68 சந்தைகள், 338 சாலையோரங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய 277 இடங்கள், நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள 56 கிராம ஊராட்சிகள் என மொத்தம் 1038 இடங்களில் நிழலுடன் கூடிய தண்ணீர் பந்தல்களில் வெப்பத்தை தணிக்க குடிநீர் வழங்கப்பட்டு வருவதை குறிப்பிட்டுள்ளார். பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட 842 இடங்களில் கூடுதல் தண்ணீர் பந்தல் வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மேற்கண்ட தண்ணீர் பந்தல்களில் பொதுமக்களுக்கு கூடுதலாக ORS உப்பு கரைசல் விநியோகிக்கப்பட உள்ளது. இதற்கு தேவையான ORS பாக்கெட்டுகள் பொது சுகாதாரத்துறை கையிருப்பில் போதிய அளவில் உள்ளது. அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்பாடுகள் மூலமாகவும் அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலமாகவும் பொதுமக்கள், திறந்த இடங்களில் பணிபுரிவோர், நீண்ட தூரம் சாலை பயணங்களை மேற்கொள்வோர் பாதுகாப்பாக இருக்குமாறும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.
அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவரும் மக்கள் பாதுகாப்பில் முழு அக்கறை செலுத்தி பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெப்ப அலைக்காலத்தை விவேகமான செயற்பாடுகளால் வெல்வோம் என தெரிவித்துள்ளார்.